السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. صدق الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஈங்கள், தபஉத் தாபிஈங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு தினம் எங்களை மரணிக்க செய்பவனாகிய அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகின்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, புனிதம் பாக்கியங்கள் நிறைந்த ஜுல்ஹஜ் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக, ஹஜ்ஜுடைய திருநாளை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். நாளை தினம் ஜுல்ஹஜ் மாதத்துடைய முதலாவது நாள். அல்லாஹ் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அந்த 10 இரவுகள், அது ஜுல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களும் தான். தலைப்பிறை தொடுக்கம் வரக்கூடிய அந்த 10 நாட்கள், இதைத்தான் அல்லாஹ் அந்த
அந்த நாட்களுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் ஜுல்ஹஜ் மாதத்துடைய அந்த 10 இரவுகளைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பாக்கியம் நிறைந்த மாதத்தை நாம் சந்திக்க போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு ஷாரார் ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், புறப்பட்டு விட்டார்கள். அங்கே அவர்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போய்விட்டார்கள். நாம் எங்களுடைய நாட்டில் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு ஹஜ்ஜிக்காக புறப்பட்டவர்களுக்கு ஒரு சில அமல்கள், எங்களுக்கும் ஒரு சில அமல்கள். நாம் ஒவ்வொரு ஊர்களில் இருந்து கொண்டு எந்த அமல்களை செய்ய வேண்டும், ஹஜ்ஜிக்கு போனவர்கள் என்ன அமல்களை செய்வார்கள்? கண்ணியமானவர்களே, எல்லா அமல்களை விடவும் ஒரு வித்தியாசமான அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். ஹஜ்ஜுடைய மாதம் ஒரு வித்தியாசமான உணர்வோடு சம்பந்தப்படுகிறோம். நாம் பொதுவாக ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்தால் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள், அங்கே காபாவை தவாப் செய்கிறார்கள், சஃபா மர்வாவுடைய மலைகளுக்கு இடையில் ஓடுகிறார்கள், அங்கே ஒரு கிணறு ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறார்கள், அரபாவுடைய மைதானத்துக்கு புறப்படுகிறார்கள், அங்கு ஒரு நேரத்தை ஒரு காலத்தை கழிக்கிறார்கள், முஸ்தலிஃபாவுக்கு வருகிறார்கள், அங்கும் ஒரு சில காலத்தை கழிக்கிறார்கள், மினாவுக்கு வருகிறார்கள், அங்கும் ஒரு சில நாட்கள் கழிக்கிறார்கள், ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அமல்களை ஒரு நோக்கத்தோடு பார்த்தால் அது புரிய மாட்டாது. ஹஜ்ஜுடைய அமல்கள் மனிதனால் புரிந்து கொள்வது கஷ்டம். நாம் இங்கிருக்கிறோம், ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகிறோம், குர்பான் உல்ஹியாவை கொடுக்கிறோம், உல்ஹியாவை கொடுக்கிறோம். ஒரு ஒட்டகத்தை, ஒரு மாட்டை அல்லது ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த அமல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரணமான அடிப்படையிலும் இதை நோக்கலாம், அல்லது ஒரு அந்தரங்க உணர்வோடும் இதை நோக்கலாம். சாதாரணமான உணர்வோடு நோக்கக்கூடியவர்கள் இந்த அமலை புரிந்து கொள்ள மாட்டார்கள். என்னிடத்தில் எத்தனையோ நபர்கள் கேட்கிறார்கள், ஹஸரத் ஜம்சம் தண்ணி அது ஒரு டேஸ்ட் இல்லையே, இது என்ன? சஃபா மர்வாவுக்கு இடையில் மக்கள் ஓடுகிறார்கள், இது என்ன தவாப்? ஒரு கட்டடத்தை சுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறோம் என்று சொல்லி ஒரு மதிலுக்கு, ஒரு தூணுக்கு கல்லெறிகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, ஹஜ்ஜுடைய அமல் இருக்குகிறதே, இது உணர்வோடு, இது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமல். உணர்வு இல்லாமலும் செய்யலாம், உணர்வோடும் செய்யலாம். ஆனால் எப்பொழுது பரிபூர்ணமான கூலி கிடைக்கும் என்றால் அந்த அமல்கள் ஒரு உணர்வோடு செய்யப்பட வேண்டும். ஒரு உணர்வோடு. இங்கிருந்த நாம இஹ்ராம் கட்டுகிறோம், இஹ்ராம் கட்டுகிறோம். எனக்கு சொந்தமான ஆடைகளை நான் அகற்றிவிட்டேன், இஹ்ராமுடைய ஆடையை நான் உடுத்தி விட்டேன். கண்ணியமானவர்களே, உடுத்தினதின் பின்னால் என்ன சொல்லுகிறேன்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக்
லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக லக். கண்ணியமானவர்களே, நான் ஒரு அடிமை. என்னை படைத்தவன் ரப்பு அல்லாஹ். அவனுடைய ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவன் சொல்லக்கூடிய பிரகாரம் இஹ்ராமை உடுத்தி விட்டேன். சொல்லுகிறேன், யா அல்லாஹ், நான் உனக்கு அடிபணிந்து விட்டேன் யா அல்லாஹ். அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி விட்டேன் யா அல்லாஹ். லப்பைக், உன்னுடைய கட்டளைகளுக்கு நான் அடிபணிந்து விட்டேன். நான் ஒரு அடிமையாக ஆகிவிட்டேன். என்ன சொல்லுகிறோம்? யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை. இன்னல் ஹம்த வன் நிஅமத் லக். யா அல்லாஹ், புகழ்கள், பெருமைகள் அனைத்தும் உனக்கு சொந்தமானது, உனக்கு சொந்தமானது. அனைத்தையும் துறந்து விட்டேன், அனைத்தையும் துறந்து விட்டேன். ஒரு இஹ்ராமை அணிந்து விட்டேன். யா அல்லாஹ், புகழ் உனக்கு சொந்தமானது, நிஅமத்துகள் அனைத்தும் உனக்கு சொந்தமானது, ஆட்சி அதிகாரம் உனக்கு சொந்தமானது. நானோ உன்னுடைய ஒரு அடிமையாக ஆகிவிட்டேன் யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த உணர்வு தான் ஹஜ்ஜுடைய அமல்களில் முக்கியமானது. இந்த உணர்வு தான். எல்லாரும் ஹஜ் செய்கிறார்கள், நானும் ஹஜ் செய்கிறேன். எல்லாரும் புறப்படுகிறார்கள், நானும் புறப்படுகிறேன். கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ்ஜுக்காக தயாராகுவது இதுவே ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு. இது சாதாரணமான ஏற்பாடு அல்ல. மக்காவுக்கு போய்விட்டேன். மக்காவுடைய பூமிக்கு, அந்த மண்ணில் எனது காலை எடுத்து வைத்து விட்டேன். ஒரு சாதாரணமான ஒரு உணர்வுல நான் இந்தியாவுக்கு போனேன், நான் பாகிஸ்தானுக்கு போனேன், நான் துபாய்க்கு போனேன், நான் இந்த நாடுகளுக்கு போனேன். அதனுடைய உணர்வுகள் வித்தியாசம். நான் மக்காவுக்கு போறேன், என்னுடைய உணர்வு என்ன? நான் எந்த மண்ணுக்கு போகிறேன்? முபாரக்கான, பரக்கத்து நிறைந்த முதல் ஆலயமான கஅபா இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறேன். ஹரத்துடைய அந்த கண்ணியமான அந்த பகுதிக்கு நான் கால்களை எடுத்து வைக்கிறேன். எனது ஊரில், எனது கிராமத்தில் 2 ரக்காத்துகள் தொழுவதற்கும் அந்த மண்ணில் 2 ரக்காத்துகள் தொழுவதற்கும் லட்சக்கணக்கான வித்தியாசம். ஹரத்தில் தொழக்கூடிய 2 ரக்காத்துகளுக்கும் லட்சம் தொழுகைகள் தொழுத சவாபை அல்லாஹ் வழங்குகிறான். காருணிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹரத்துக்கு கால்களை எடுத்து வைக்கிறார்கள். ரப்போடு பேசுகிறார்கள், ரப்போடு கதைக்கிறார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹாதா ஹரமுக். யா அல்லாஹ், இது உன்னுடைய ஹரம், இது உன்னால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு இடம், மகத்துவமான ஒரு பூமி. அந்த பூமிக்கு நான் வந்து விட்டேன் யா அல்லாஹ். அச்சம் தீர்க்கப்பட்ட, பயம் இல்லாத ஒரு பூமிக்கு வந்து விட்டேன் யா அல்லாஹ். ரப்பே, ஒரு பரிசுத்தமான, ஒரு தூய்மையான, அச்சம் தீர்க்கப்பட்ட இடத்துக்கு நான் வந்து விட்டேன் யா அல்லாஹ். ரப்பே, ரப்பே, நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்துடு, நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்துடு. ஃபஹர்ரிம்னி அலன்னார், நரகத்தை விட்டும் என்ன கண்ணியப்படுத்திடு யா அல்லாஹ். இந்த ஹரம் கண்ணியமானது போல முசீபத்துகள், அபாயங்கள் இருந்து அச்சம் தீர்க்கப்பட்ட இடம் போல நரகத்தை விட்டும் என்னையும் அச்சம் தீர்க்கப்பட்டதாக ஆக்கிடியா அல்லாஹ். எங்க உடம்ப பாதுகாத்திடியா அல்லாஹ். உணர்வு, உணர்வு.
கண்ணியமானவர்களே, காபத்துல்லாவை பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிறார்கள். சாதாரணமான உணர்வல்ல, சாதாரணமான உணர்வல்ல. யா அல்லாஹ், இது உன்னுடைய வீடு. யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸித் ஹாதல் பைத தஷ்ரீஃபா வ தஅலீமா வ தக்ரீமா. யா அல்லாஹ், இந்த வீட்டை நீ கண்ணியப்படுத்து, இன்னமும் இன்னமும் இந்த வீடு சிறப்பாகணும். யா அல்லாஹ், இது முதல் ஆலயம், இது முதல் ஆலயம், இது கண்ணியமானது. இதனுடைய கண்ணியத்தை இன்னும் இன்னும் அதிகரிப்பாயாக. இதனுடைய வலு, இதனுடைய கம்பீரம் இன்னும் அதிகரிக்கணும். யா அல்லாஹ், இதனுடைய சங்கை இன்னும் மேன்மையாகணும். யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இப்பொழுது தவாஃபுக்கு வருகிறார்கள். தவாஃப் சுருக்கமாக சொல்லுகிறேன். காபத்துல்லாஹுடைய கண்ணியம், அதை மாத்திரம் எத்தனையோ மனுத்தியாளங்கள் பேசலாம். அந்த கண்ணியம் இந்த கல்புக்குள்ள வரணும். தவாஃப் செய்கிறேன். தவாஃப். கண்ணியமானவர்களே, ஒரு தாயுடைய இந்த புடவைகளை, சட்டைகளை பிடித்துக் கொண்டு ஒரு குழந்தை கெஞ்சி கேட்பது போல உணர்வு, உணர்வு. நான் ரப்பு கிட்ட வந்திருக்கிறேன். முதல் ஆலயம் பைத்துல்லாஹ், பைத்துல்லாஹ். அதை நான் தவாஃப் செய்கிறேன். இந்த பாவத்துக்கு மன்னிப்பு தேடினவனாக, எனக்கு கைறுகளை வேண்டினவனாக, ரப்பிடத்தில் ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் வேண்டினவனாக, நான் அந்த ரப்புடைய அன்போடு இணைந்தவனாக அந்த ரப்பை, அந்த கஅபாவை நான் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, எந்த உணர்வும் இல்லாம பாவ உணர்வோடும் தவாஃப் செய்யலாம். பாவ சிந்தனையோடு, அல்லது எல்லாரும் சுத்துகிறார்கள், நானும் சுத்துகிறேன். இந்த அமல்கள் உணர்வோடு செய்யப்படணும். உணர்வோடு. கண்ணியமான சகோதரர்களை, கனவான்களே, ஒவ்வொரு துவாக்களும் ரப்போடு இணைந்திருக்கிறோம். அவனுடைய வீட்டு வாசலுக்கு போய்விட்டோம். அவன் மிகவும் நெருக்கமான அந்த வீட்டுக்கு நாங்க போய்விட்டோம். கண்ணியமானவர்களே, லட்சோப லட்சோப மலாய்க்கத்து, லட்சோப லட்சோப நபிமார்கள், மலாய்க்கத்துமார்கள் தவாஃப் செய்த அந்த கஅபாவை நானும் தவாஃப் செய்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, என்ன துவாவை நீங்க செய்றீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ துவாக்களை படிச்சு தந்தார்கள். எத்தனையோ துவாக்கள். அந்த எல்லா துவாக்களிலும் தன்னுடைய உணர்வு வெளிப்படுத்தப்படும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. யா அல்லாஹ், கண்ணியமானவர்களே, இந்த கல்பு அல்லாஹ்வோடு இணைந்து தவாஃப் செய்கிறது. துன்யாவுல சிறப்பான வாழ்க்கையை தா, உன்ன சந்தோஷத்தை எனக்கு தா, மௌத்துக்கு பிறகு எனக்கு சொர்க்க பாக்கியங்களை தாயா அல்லாஹ், நரக நெருப்ப விட்டு என்ன பாதுகாத்துடியா அல்லாஹ். அந்த கஅபாவுல ஒரு வாயல் முல்தஸிம், அந்த இடத்துல எந்த உணர்வோடு செயல்படுவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணர்வோடு செயல்பட்டாங்க? இதே போல கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடுகிறோம், தொங்கோட்டம். ஏன் ஓடுகிறேன்? இந்த சை மஷ்கூரா, நன்றி செலுத்தப்பட்டதாக. ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் எத்தனையோ வகை வகையான நிஅமத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கூடுதலாக சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத்
وهو على كل شيء قدير. யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை. உன்னை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை. லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த், லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த். ஆட்சி அதிகாரம் ஓண்ட கையில, ஆட்சி அதிகாரம் ஓண்ட கையில. நீ எல்லா பவர்களை சக்திகளை விடவும் மிகைத்தவன். அங்கே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை துடிதுடித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாரை நாடினார்கள்? யாரை நாடினார்கள்? யாரை அழைத்தார்கள்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நாடினார்கள். அல்லாஹ்வின் பக்கம் தனது கவனத்தை திருப்பினார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை இவ்வாறு இருக்கும் என்றால் இந்த ரப்பு அல்லாஹ் என்ன வீணாக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, இந்த உணர்வோடு தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சஃபா மர்வாவுடைய மலைகளுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடினார்கள். இந்த உணர்வோடு யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு நாயன் ரப்பு யாரும் இல்லை. லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த். ஆட்சி அதிகாரம் அதோண்ட கையில. வானம் பூமியுடைய, சூரியன் சந்திரனுடைய ஆட்சி அதிகாரம் யாருடைய கையிலையும் இல்லை, ஓண்ட கையில. யா அல்லாஹ், நீதான் எல்லா சக்திகளை விடவும் மிகைத்த ரப்பு. நீதான். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட என்ன ஈமானுடைய உணர்வு இருந்துச்சு? அந்த உணர்வோடு நாம சை செய்கிறோம். அந்த உணர்வோடு ஏண்ட தேவைகளை சொன்னவனாக, ஏண்ட கர்மங்களை ரப்பு கிட்ட முறையிட்டவனாக, யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை. நான் சஃபா மருவாவுடைய அந்த மலைகளுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுகிறேன். கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய மண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு போனார்கள். ரப்புல் ஆலமீன் சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். லட்சோப மக்கள் இஹ்ராம் துணியை அணிந்தவர்களா, வெள்ளை நிறம் உடையவர்களா. ரப்புல் ஆலமீன் அந்த அழகான காட்சியை பார்க்கிறான். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்கள் எனக்காக வேண்டி இதோ அடிபணிந்து வந்து விட்டார்கள். மலாயிகத்துமார்களே, நீங்க ஷாஹிதாக இருக்கணும். நான் இவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், இவர்களுக்கு நான் ரஹ்மத்து செய்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு போயும் யார புகழ்ந்தார்கள்? யாரின் பக்கம் தனது கவனத்தை திருப்பினார்கள்? கைரு மா குல்து வன்னபியூன். நான் சொல்லக்கூடிய வார்த்தையிலும், நபிமார்கள் சொன்ன வார்த்தையிலும் சிறந்த வார்த்தை, அழகான வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த். என்ன சொன்னார்கள்? நபிமார்கள் சொன்ன வார்த்தையிலும் நான் சொன்ன வார்த்தையிலும் மிக விசேஷமான வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ரப்பை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை. அவனுக்கு புகழ், அவனுக்கு ஆட்சி அதிகாரம், முழு உலகத்துடைய பவரும் ரப்புடைய கையில், அல்லாஹுவின் கையில். சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், யா அல்லாஹ், லலம்து நஃப்ஸி, நான் எனக்கு அநியாயம் செய்து விட்டேன், பாவங்கள் செய்து விட்டேன். அரஃபாவுடைய மண்ணுக்கு வந்திருக்கிறேன், இந்த பாவங்களை மன்னித்துக்கோ யா அல்லாஹ், மன்னித்துக்கோ யா அல்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், உனக்கே புகழ் அனைத்து. யா அல்லாஹ், லக்க ஸலாத்தி, இந்த தொழுகை உனக்காக, இந்த வணக்கம் உனக்காக, இந்த இபாதத்துகள் உனக்காக. யா அல்லாஹ், எல்லா செயல்பாடுகளும் உனக்காகத்தான். கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய மண்ணிலும் ரப்போடு உணர்வு, ரப்போடு தொடர்பு, அழுது அழுது அல்லாஹ்வை புகழுகிறார்கள்.
முஸ்தலிஃபாவுக்கு வருகிறார்கள். ஃபைஸா அஃபல்தும் மின் அரஃபாத்தி, அரஃபாவை முடித்துக் கொண்டு வருகிறீங்க. ஃபதுகுருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம், அல்லாஹ்வை நீங்க ஞாபகம் செய்யுங்க, ஸிக்ர் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு இதுதான். ஒவ்வொரு இடத்திலையும் அடியான் ரப்போட கனெக்ஷனாக இருக்கும், தொடர்புள்ளவனாக இருக்கும், ரப்போடு தொடர்பு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வதுகுரு, அவன் ஸிக்ர் செய்யுங்கோ, கமா ஹதாக்கும், உங்களுக்கு அந்த ரப்பு நேர்வழியை காட்டினான். நேர்வழியை காட்டினான். எவ்வளவு மக்கள் நேர்வழியை விட்டும் தூரமாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஷாட்சாவுக்கு ஹிதாயத்துக்காக முயற்சி செய்தார்கள், கிடைக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனுக்காக வேண்டி முயற்சி செய்தார்கள், கிடைக்கவில்லை. இதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை நீங்க ஸிக்ர் செய்யுங்கோ, அவனை ஸிக்ர் செய்யுங்கோ. வதுகுரு கமா ஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் நேரான வழியை காட்டினான். உங்களை முஸ்லிமாக, ஒரு முஃமினாக அல்லாஹ் பிறக்க வைத்தான். தீனோடு அல்லாஹ் உங்களை வாழ வைக்கிறான். நீங்க வஇன் குன்தும் மின் கப்லிஹி, இதற்கு முன்னால நீங்க வழிகேட்டில் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை காட்டினான். இந்த உணர்வு உண்டாகும். இந்த உணர்வு, இந்த தீன் அல்லாஹ் தந்தான், இந்த நேரான பாதை அல்லாஹ் காட்டினான். கண்ணியமானவர்களே, இந்த உணர்வுகள் எங்கு வரும், எதுவரைக்கும் வரணும்டா, சொர்க்கத்துக்குள்ள ஒரு மனிதன் போயிட்டான், அல்லாஹ் எனக்கும் அவங்களுக்கு நசீபாக்குவானாக. சொர்க்கத்துக்குள்ள வைத்து கால்களை எடுத்து வச்ச உடனே எவ்வளவு சந்தோஷம் உண்டோ. சிரமப்பட்டு மஹ்ஷர் மைதானத்துல பயங்கரமான சூழ்நிலையில மாட்டிக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய கிருபையினால நான் தப்பினேன், சொர்க்கவாதியாக ஆகிவிட்டேன் இந்த வலதுகையில பட்டோலை அல்லாஹ் தந்துட்டான். சொர்க்கத்துக்குள்ள கால்களை எடுத்து வச்ச உடனே மலக்குமார்கள் சுப செய்தி சொல்லுவாங்க, சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்க, இதுக்கு பிறகு நீங்க மௌத்தாக மாட்டீங்க. இப்படியான செய்திகளை சொல்லும் பொழுது நானும் நீங்களும் எந்த உணர்வோடு இருப்போம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா. என் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், என் ரப்புக்கு எல்லா புகழும். என் ரப்பு அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டாவிட்டால் நான் இந்த சொர்க்கத்துக்கு வந்திருக்க மாட்டேன். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். ஏன் அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டாவிட்டால் நான் இந்த சொர்க்கத்துக்கு வந்திருக்க மாட்டேன். என் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், என் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொர்க்கத்தில பேசும் அல்லாஹ் புகழுவார். இந்த உணர்வு உண்டாகும். நான் மிம்பர்ல இருந்து பேசுறேன், இந்த ரப்புடைய கிருபை. நீங்க மஸ்ஜிதில் இருந்து கேட்கிறீங்க, இது ரப்புடைய கிருபை, அல்லாஹ் எனக்கு காட்டின நேர் வழி. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உணர்வுகளோடு தான் ஹஜ்ஜுடைய அமலை செய்யும். உம்ராவுக்கு போறீங்க, இதெல்லாம் ஒரு சுவர் போல. ஹஜ்ஜிக்கு போனவங்க எந்த உணர்வுல போனவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க யாருக்கிட்ட பேசி இருக்கிறீங்க? முழு குடும்பத்தையும் வியாபாரம் தொழில ஒதுக்கி போட்டு ரப்பு கிட்ட போயிருக்கிறீங்க, அந்த கண்ணியமான இடத்துக்கு போயிருக்கிறீங்க. புத்தி சொல்லுங்க அவங்களுக்கு. எந்த நேரமும் டெலிபோன் பேசிக்கொண்டும் கதைச்சிக்கொண்டும் போனவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, பஜார் வழியில ஹஜ்ஜிக்கு போனோமா ஜித்தாவுக்கு போனோமா கேளுங்க அவங்கள்ட்ட. ஹஜ்ஜிக்கு போனோமா சொந்தக்காரர்களை பார்ப்பதற்கு போனோமா கேளுங்க. ஒரு உணர்வோடு போங்க, ஒரே உணர்வோடு. கண்ணியமானவர்களே, உணர்வு இல்லாம ஹஜ்ஜி செஞ்சா அது ஹஜ்ஜாக அமைய மாட்டாங்க. ஹஜ்ஜுடைய அமல்கள் அது உணர்வோடு செய்யப்படக்கூடிய அமல்கள். உங்களோட குடும்பத்தார்கள் போயிருப்பாங்க, நேர காலத்தோடு போயிட்டாங்களா?
அனுபவத்துல நாங்க பார்க்கிறோமே, பஜார்லையும் தெருவுலையும் அவ்வளவு கண்ணியமான இடத்துக்கு போய்த்து பள்ளிக்குள்ள தொழக்கூடிய நசீப் இல்லாட்டி ரோட்லையும் ஹோட்டல்லையும் உணர்வு இல்லாம போனாங்க. உணர்வு இல்லாம இந்த உணர்வோடு புறப்படணும். கண்ணியமான சகோதரர்களே, மாவு ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறோம் எந்த உணர்வோடு. இது எவ்வளவு பரக்கத்தான தண்ணீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கல்பு பல தடவைகள் அல்லாஹ் கழுவி சுத்தமாக்கினான். அதற்காக பாவித்த தண்ணீர் மாஉ ஜம்சம், ஜம்சம் தண்ணீர், மாஉ ஜம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாஉ ஜம்சம் லிமா ஷுரிபலஹ். எந்த உணர்வோடு குடிக்கிறீங்களோ அந்த உணர்வு தான் வெளிப்படும். என்ன தண்ணி? ஜம்சம் தண்ணி டேஸ்ட் இல்ல ஹாஜி. இவர் ஹஜ்ஜிக்கு போய் மினரல் நீர் வாங்குறார். ஏன் என்று கேட்டதுக்கு ஜம்சம் டேஸ்ட் இல்ல, டேஸ்ட் இல்ல. இவர் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்குறார். நான் வாங்குறது குற்றம் என்று சொல்லல, நான் சொல்றேன் ஜம்சம் தண்ணீரோ ஒரு உணர்வோடு கண்டுகோங்க. உணர்வோடு மாஉ ஜம்சம் லிமா ஷுரிபலஹ். எந்த நோக்கத்துக்காக குடிக்கிறீங்க? உங்களோட கல்பு எந்த நோக்கத்தோடு மாஉ ஜம்சம் இணைகிறது? துஆ கேளுங்க. யா அல்லாஹ், இந்த தண்ணீரின் மூலமாக இல்மே நாஃபிஆ, பிரயோஜனமான இல்மத்தா. யா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்கத்தா எனக்கு. கேளுங்க துஆ. ஷிஃபா, நோயிலிருந்து நிவாரணத்தா. அல்லாஹ் நிவாரணத்தை உண்டாக்கும். கண்ணியமானவர்களே, சுருக்கிக் கொள்கிறேன். இப்ப நாங்க செய்யற அமல்கள்லையும் உல்ஹியாவுடைய அமல், உல்ஹியா. எனக்கு வசதி இருக்குது, நான் ஒரு பெரிய மாடு வாங்கி அறுக்கிறேன். எனக்கு வசதி இருக்குது, நான் ஒரு பெரிய ஆடு வாங்கி அறுக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த உல்ஹியாவுடைய அமலும் உணர்வோடு செய்யப்படும். உணர்வோடு. எந்த உணர்வு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்க. இன்னி ரஅய்து ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. மகனே, உன்னை அறுக்கும்படி அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டார். உன்னை குர்பான் செய்யும்படி, உன் ரத்தத்தை ஓட்டும்படி அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். மகனே, உன் அபிப்பிராயம் என்ன? உன் அபிப்பிராயம், உன் யோசனை என்ன? கண்ணியமானவர்களை, தள்ளாடும் வயதுல கிடைச்ச குழந்தை, பாசமுள்ள குழந்தை, கல்புல குழந்தையுடைய அந்த பாசம் நிறைந்திருக்குது. இஸ்மாயிலுடைய உணர்வு, அந்த பாசம் கல்புல மிகச்சி இருக்குது. ஏண்ட மகன், ஏண்ட ஈர கொழுந்து, ஏண்ட தங்கம், அது ஏண்ட மாணிக்கம். அது இந்த உணர்வு நிறைந்திருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம், உங்களோட மகனை நீங்க அறுக்கணும், குர்பான் செய்யும். இப்ப கல்புல அல்லாஹுடைய அந்த தான் ஒரு அடிமை என்கிற உணர்வு. மகனே, ஒரு கனவு கண்டேன், ஓண்ட அபிப்பிராயம் என்ன? மகன் கல்புல இருந்த உணர்வு என்ன? யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். பாப்பா, ரப்பு படைச்ச நாயன் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நீங்க தயங்க வானம், பின்னடைய வானம். நான்
பொறுமையாக இருக்கிறேன். சத்தஜித்னி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். கியாமத்துடைய நாளையில பொறுமையாளர்கள் கூட்டத்தில் என்னைய நீங்க கண்டுகொள்வீங்க. நான் ஏன் இந்த உயிரை அர்ப்பணிப்பதுல பயப்படல, நான் பொறுமை செய்வேன். எங்களுக்கு தேவை ரப்புடைய அன்பு, பாசம் தேவை. வாப்பா நீங்க என்ன குர்பான் செய்யுங்கோ, பிரச்சனை இல்லை. கண்ணியமானவர்களே, ஒரு மாட்டை வாங்கினேன், ஒரு ஆடு. கல்புல இரக்கம் இருக்கணும். இரக்கம் இல்லாம குர்பான் செய்யறது இல்ல. முஸ்லிம்கள் இரக்க சுபாவம் மற்றவர்கள் அல்ல. இரக்க சுபாவத்தோடு இந்த கால்நடைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள், பூமியில் உள்ளவைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள். நாம் யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடியவர்கள் அல்ல. கண்ணியமானவர்களே, ஒரு சகோதரன் உல்ஹியாவுக்காக வேண்டி 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு மாட்டை வாங்கினான். தனது குழந்தையை போல் அந்த மாட்டை வளர்க்கிறான். அந்த குழந்தையை குளிப்பாட்டுவது போல் அந்த மாட்டை குளிப்பாட்டுகிறான். அந்த மாட்டோடு ஒரு முஹப்பத், ஒரு அன்பு கல்புக்கு வருகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு சில நேரம் அந்த மாட்டுடைய அன்பு அந்த தலைய தனது நெஞ்சோடு அணைத்து பிடித்துக் கொள்கிறான். இந்த காட்சியை கண்ணால பார்க்கிறேன். கண்ணியமானவர்களே, குர்பானுக்காக எடுத்துக்கொண்டு வருகிறான். மாட்டை கண்ணியமான முறையில் ஒரு தனது மகன் தனது குழந்தையை ஒரு ஆபரேஷன் பண்ணுவதாக இருந்தால் கஷ்டம்தான், ஆனாலும் ஆபரேஷன் பண்ண வேண்டும். எவ்வளவுக்கு அந்த மகனை நோவிக்காம ஆபரேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த நோவினை உண்டாகாமத்தான் நாங்க எதிர்பார்ப்போம். இதே போல அந்த மாட்டை படுக்க வைத்து அறுக்கிறார் அறுக்கிறார். கண்ணால் கண்ணீர் வடிகிறது, கண்ணால் கண்ணீர் வடிகிறது, கண்ணால் கண்ணீர் வடிகிறது. இதனாலதான் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாத்திமா உங்களோட உல்ஹியாவை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நீங்க போங்க அந்த இடத்துக்கு, ஃபஷ்ஹதீஹா, அந்த உல்ஹியாவை நீங்க உங்களோட கண்ணால பாருங்க. நீங்க கத்திய பிடிச்சு கொடுக்கிறீங்க, அந்த ரத்தம் ஓடுவது உங்களோட கண்ணால பாருங்க. உணர்வு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் உனக்காக நிறைவேற்றினேன் யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, நாட்டுடைய நிலைமைகளை வச்சு யாரும் அவதிப்படவான். நான் என்ன சொல்றேன் என்றா, இந்த உணர்வை நீங்க வெளிப்படுத்துங்கோ, அல்லாஹ் உங்களுக்கு இந்த சாதகத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் சாதகம். நாங்க யாருக்கும் பேச தேவையில்லை. கண்ணியமானவர்களே, இந்த அமல நான் நிறைவேற்றணுமே, 40 வருஷமாக நிறைவேற்றி வந்த அமல், இந்த வருஷம் இந்த அமல் ஏண்ட கையால நிறைவேற்ற கிடைக்க மாட்டாதோ, கவலை கவலை. யாருக்கிட்ட முறையிட்டாரு? அல்லாஹ்வுக்கிட்ட. யா அல்லாஹ், இந்த வருஷமும் நான் ஒரு குர்பான் கொடுக்கணும் யா அல்லாஹ், நீ ஏற்பாடு செஞ்சித்தா, நீ ஏற்பாடு செஞ்சித்தா. சில மனிதர்கள் உண்டியல்ல பணம் சேர்க்கிறாங்க உல்ஹியா கொடுப்பதற்காக. உல்ஹியா கொடுக்கணும்னா அது சுன்னத்தான அமல், ரப்போடு நெருக்கம் உண்டாகிற அமல். மன் வஜத சஅத்தன், யாருக்கு வசதி இருந்தும் வலம் யுவஹ, உல்ஹியா கொடுக்கலையோ, நாங்க தொழக்கூடிய இடத்துக்கு வரவானம், பெருநாள் தொழுகைக்கு வரவானம். அப்ப
உல்ஹியாவுடைய அமல் எவ்வளவு பெருமதியானது. கண்ணியமானவர்களே, இதுக்கு நாங்க யாரையும் ஏசி பேசி குறை சொல்லி பஜார் வழியில ரோட்டு வழிய பேசி கதைச்சத்துல பிரயோஜனம் இல்லை. உணர்வ ரப்பு கிட்ட சொல்லுங்க. ரப்பு கிட்ட, யா அல்லாஹ், இந்த வருடமும் ஏண்ட கையால அந்த குர்பான நிறைவேற்றுவனும். யா அல்லாஹ், எனக்கு பாக்கியந்தா, எனக்கு பாக்கியந்தா. நான் என்ன சொல்றேன் என்றா, இந்த நாட்டு மக்கள் அனைவர்களும் ரப்பு கிட்ட அழுது ரப்பு கிட்ட முறையிடுவாங்க என்று சொன்னா, எங்கட அரசியல், எங்கட அரசாங்கத்துடைய அரசாங்க அங்கத்தவர்களுடைய கல்புகளில் அல்லாஹ் நல்லெண்ணத்தை போடுவான். இது நடக்கும். ரப்புல் குலூப், கல்புகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். முஸர்ரிஃபுல் குலூப் அல்லாஹ், கல்புகளை பிரட்டக்கூடியவன் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஆசை வைங்கோ, இந்த உணர்வை வெளிப்படுத்துங்க. உணர்வை அல்லாஹ் உங்களுக்கு வழி திறந்து தருவான். உங்களுக்கு அல்லாஹ் வழி திறப்பான். அல்லாஹ் உங்களுக்கு வழி திறப்பான். அல்லாஹ் எப்பையும் முறையாக செய்ய பழகுங்கோ. சட்டத்தை மதித்து செய்ய பழகுங்கோ. சட்டத்துக்கு மாற்றமாக போகவானம். அல்லாஹ்ட்ட கேளுங்கோ, நான் யாருக்கும் அநீதி செய்யாம முறையாக செய்யவும் வேணும், நீ அந்த வழி எனக்கு திறந்து தரவும் வேணும். கண்ணியமானவர்களே, நிச்சயமாக ரப்பு எங்களுக்கு அந்த வழியை திறந்து தருவான். நீங்க யோசிக்கவே வாங்க. இந்த உணர்வு உண்டாகணும். இப்பயே நாங்க அந்த உணர்வுக்கு பழகுவோம். உணர்வுக்கு பழகுவோம். கண்ணியமானவர்களே, இந்த உல்ஹியாவுடைய அமல ரொம்ப கண்ணியமான முறையில நிறைவேற்றுங்கோ. முடியுமான அளவு நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. சாதாரணமாக நினைச்சு விட்டுடுவான, இதை கைவிட்டுடுவான். இந்த வருஷம் வசதி இல்லாண்டு நீங்க இப்பயே முடிவு செஞ்சிடுவான். இந்த வருடம் கஷ்டம் ஒன்று இப்பயே நீங்க முடிவு செய்யவான். ஏழும் ஏன் அல்லாஹ் எனக்கு வழி திறப்பா. நான் இன்ஷா அல்லாஹ் 1,50,000 பணத்தை உல்ஹியாவுக்காக ஒதுக்கி இருக்கிறேன். அல்லாஹ் வழி திறப்பான் இன்ஷா அல்லாஹ். ரப்போடு உங்களோட கனெக்ஷனை சரியாக்குங்க. அரபாவுடைய நோன்பு அது முக்கியமான நோன்பு, முக்கியமான சுன்னத். அரபாவுடைய நோன்பு பிடிக்கிறதுண்டா ரொம்ப சிறப்பு. கண்ணியமானவர்களே, உலமாக்களை அணுகி இந்த உல்ஹியாவுடைய முறைகளை படித்துக் கொள்ளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, உணர்வோடு உங்களோட செயல்பாடுகளை கொண்டு போங்க. அல்லாஹ் எல்லா அமல்களையும் நிறைவேற்றக்கூடிய நசீப பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனை அறுக்கோணம் என்கிற உணர்வுல வலது கையில மகனையும் இன்னும் ஒரு கையில கத்தியையும் எடுத்துக்கொண்டு போனாங்க. உணர்வுத்தான் அல்லாஹ் பார்த்தான். அல்லாஹ் கழுத்துல கத்தி வைக்கும் வரைக்கும் பார்த்தான். அல்லாஹ் சட்டத்தை மாற்றிக்கொண்டான். இதே போலதான் நாங்க செய்யற முயற்சியை செஞ்சு கொண்டே போனான். எந்த இடத்துல வழி திறக்கணுமோ அந்த இடத்துல அல்லாஹ் எங்களுக்கு வழி திறப்பான் இன்ஷா அல்லாஹ். எனவே கண்ணியமான சகோதரர்களே, உண்மையை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களோட அமால்களை பொருந்திக்கோ. யா அல்லாஹ், எங்களோட வணக்க வழிபாடுகளை பொருந்திக்கோ. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, உன்னோடு உள்ள தொடர்புகளை எங்களுக்கு அதிகமாக்கி தந்துடு. யா அல்லாஹ், இரவும் பகலும் யா அல்லாஹ், காலையிலும் மாலையிலும் யா அல்லாஹ், ஓண்ட ஞாபகத்தோடு எங்களோட வாழ்க்கை கழியோணும். யா அல்லாஹ், ஓண்ட சிந்தனையில தான் எங்களோட ஒவ்வொரு வினாடியும் கழியோணும். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, நீ எங்களை பொருந்திக்கோ. யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான அமால்கள் எங்களுக்கு ஆசையத்தாயா அல்லாஹ், உனக்கு விருப்பம் இல்லாத அமால்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். எந்த ஒரு நன்மையை செய்யோமே இல்லாது யா அல்லாஹ், எந்த பாவத்திலும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளோமே இல்லாது யா அல்லாஹ்.
ஓண்ட கிருபை இல்லாம யா அல்லாஹ், ஓண்ட ரஹ்மத் இல்லாம யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு நல்லது செய்யற நசீபத்தா யா அல்லாஹ், பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். எங்களோட காட்சி பணங்கள் சொத்து சுகங்கள் ஓண்ட தீனுக்கு பாவிக்கப்படணும் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட உணர்வுகள் எங்களுக்கு தாயா அல்லாஹ். உலகத்துல வாழும் காலம் எல்லாம் ஓண்ட பொருத்தத்தோடு வாழ்ந்து அதே நிலைமையில மௌத்தாகணும் யா அல்லாஹ். களிமா சொல்லிக்கொண்டே மௌத்தாகணும் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்களாக மரணிக்கணும் யா அல்லாஹ். சொர்க்கத்தை பார்த்து கொண்டு மௌத்தாகணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல நசீபுகள் எங்களுக்கு தந்துடு யா அல்லாஹ். நல்லதுகளை விட்டு எங்களை பேர் கெடுத்து விடாதே யா அல்லாஹ். இரக்கமான அன்பான கருணையான தாய் தகப்பன பொருந்திக்கோ யா அல்லாஹ். தாய் தகப்பன பொருந்திக்கோ யா அல்லாஹ். அவர்கள் நோயாளிகள் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை நசீபாக்கிடு யா அல்லாஹ். ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை நசீபாக்கிடு யா அல்லாஹ். யார் யாருடைய தாய் தகப்பன் மண்ணறையில் வாழுகிறார்களோ அந்த கபர்களை பிரகாசமாக்கிடு யா அல்லாஹ். அந்த கபர்களை பிரகாசமாக்கிடு யா அல்லாஹ். அவர்களையும் எங்களையும் சொர்க்கத்தில் ஒன்றாக வாழ வச்சிடு யா அல்லாஹ். முஃமினான ஆண்களையும் பெண்களையும் மன்னித்துக்கோ யா அல்லாஹ். முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் மன்னித்துக்கோ யா அல்லாஹ். அனைத்து மக்களையும் சொர்க்கவாதிகளாக கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ஒவ்வொரு அமல்களுடைய நசீபையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்தில் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.